எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்ட. என்ன பேசுற நீ? வரேன்னு சொல்லிட்டு வராம இருப்பனா? நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ எங்க போனியோ என்ன பண்றியோன்னு பயந்துட்டே இருந்த. குழந்தைய கூட என் மேல உனக்கு பாசம் இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்லல. உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உன்னை வர விட்டுருக்க மாட்டாரே, அதான் சொன்னேன். நீ எந்த அளவுக்கு அவர் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிட்டு இருந்தியோ இப்ப அதே அளவுக்கு கோவத்தை காட்டுற. என்ன பண்றது, எல்லாம் விதி. இப்ப அவர் வீட்டுல இல்ல, அவர்கிட்ட சொல்லிக்காம தான் வந்த. ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? இனிமே என்ன செய்ய போறேன்னு ஏதாவது யோசிச்சியா? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குக்கா? என் ஃப்ரெண்டு மூலமா நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆஸ்திரேலியால தான் வேலை. இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவேன். ஆஸ்திரேலியாவுக்கா? ஆமா. ஜெயில இருக்கிற அம்மாவை சந்திச்சு பேசினப்ப கூட இதே மாதிரி தான் ஷாக் ஆனாங்க. நீ என்னையும் என் குழந்தைய நினைச்சு கவலைப்படாதக்கா, நாங்க நல்லா இருப்போம். என் பிள்ளைய நல்லா வளர்த்து ஆளாக்கி ஒரு நாள் பெரியவனா கூட்டிட்டு வருவேன். போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லிக்காம போக கூடாதுல்ல, அதான் முறையா கூப்பிட்டு சொல்லிட்டு போலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். மனசு ரொம்ப ரணமா இருக்கு காவியா. என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சதை பொறுக்காம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். இப்போ இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்ற. நீ வெளிநாட்டுக்கு போவேனா, இங்கே இரு, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியாத நிலைமையில நான் இப்ப இருக்கேன். சச்சா, நீ அப்படி சொல்ற நிலைமையில இருந்தாலும் நான் இங்க இருக்க போறது இல்லக்கா. நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். உன் மேல எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் பழைய சினிமா ஹீரோயின்ஸ் மாதிரியே உன்னை கொடுமைப்படுத்துற புருஷனுக்காக வக்காலத்தை வாங்கிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அனுசரிச்சுட்டு போறதுதான் பத்தினித்தனம் நம்புறியே. அதான் கஷ்டமா இருக்கா. காவியா, தயவு செஞ்சு அவரை பத்தி மட்டும் பேசாத. பாத்தியா, இப்ப கூட அவரை குறை சொல்றத உன்னால தாங்கிக்க முடியல. நீ இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த மனுஷன் ரொம்ப தாராளமா கெட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிறாரு. வேண்டாம் காவியா, நம்ம வேற ஏதாவது பேசுவோம். அக்கா, இத பத்தி நீ விரும்பலைனாலும் நான் பேசிதான் ஆகணும். நான் என்ன பத்தி சொல்றதுக்கு மட்டும் உன்னை இங்க கூப்பிடல, உன்னை பத்தி பேசவும் தான் கூப்பிட்டேன். மாமாவுக்கு இப்ப இல்லாத கெட்ட பழக்கமே இல்லக்கா. அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கிறத நான் பார்க்க கூடாதுன்னு மறைக்க பாத்தியே, அதையும் நான் பார்த்தேன். கெட்ட பழக்கத்தை கூட மாத்திடலாம், திருத்திடலாம். ஆனா அவர் குணமே கெட்டு போயிடுச்சேக்கா. குணம் கெட்டு போன மனுஷனை திருத்தவே முடியாது. அவரோட பாவத்துக்கு பரிகாரம் தேட நீ முயற்சி பண்ற. அது பிடிக்காம உன்னை நிறமாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவர்கிட்ட பழி வாங்குற வெறியும் பக உணர்ச்சியும் இருக்கணும். அவரால உன் வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது, என்ன சந்தோஷத்தை பார்க்க போற? எனக்கு இருக்கிற பயம்லாம் ஒரு சராசரி புது பணக்காரனோட எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது பொம்பளை. மத்ததெல்லாம் கூட மன்னிக்கலாம், ஆனா அந்த விஷயத்துல தப்பு பண்றவனை மட்டும் மாத்தவும் முடியாது, மன்னிக்கவும் கூடாது. எனக்கு என்னமோ இந்த அளவுக்கு மாறி போன மனுஷன் அதை மட்டும் விட்டு வச்சிருப்பாரான்னு சந்தேகமா இருக்கு. போதும் காவியா, இதுக்கு மேல அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. என் புருஷன் கெட்டுதான் போயிட்டாரு, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவரை பொம்பளை பழக்கம் உள்ளவர்னு சொன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ அவரை கேவலப்படுத்துறதுக்காக தான் என்ன இங்க கூப்பிட்டுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இந்தா உன் குழந்தை, நான் வரேன். அக்கா நில்லு, கோச்சுக்காத. உன் புருஷனை அவமானப்படுத்துறதே என் நோக்கம் இல்ல. உனக்கு நல்லது சொல்லலாம். எனக்கு எது நல்லதுன்னு நல்லா தெரியும். நான் வரேன். அக்கா ப்ளீஸ். நான் வெளிநாடு போறேன். எத்தனை நாளோ எத்தனை வருஷமோ தெரியல. திரும்பி நாம பாப்போமா சந்திப்போமான்னு கூட தெரியல. இப்படிதான் நீ என்ன கோவமா அனுப்பி வைக்க போறியா? இது பாரு காவியா, நீ என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு தான் உண்மையிலேயே என் மனசு புரியல. என் புருஷன் இப்ப இருக்கிறத விட இன்னும் மோசமா மாறினா கூட உன்னோட முடிவை நான் எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் கூடாது. உன்னோட சூழ்நிலைக்கு நீ இப்படி பண்ணது சரி, ஆனா என்னோட சூழ்நிலைக்கு நான் இப்படி இருக்கிறது தான் சரி. நீ இப்ப இருக்கிற கெட்டு போன செல்வத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நான் முன்னாடி இருந்த நல்ல மனுஷன் செல்வத்தை பத்தி யோசிக்கிறேன். அளவுக்கு அதிகமா கிடைச்ச காசு, பணம், புகழ், பதவி இது எல்லாமே சேர்ந்துதான் அவரை கொஞ்சம் தடுமாற வச்சிருக்கு, அவ்வளவுதான். நீ நினைக்கிற அளவுக்கு அடியோட அவர் ஒன்னும் தரங்கிட்டு போயிடல. அவருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே அவரோட பெரியப்பா சொல்லி சொல்லி வளர்த்த நல்ல குணம், பண்பு எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கல. அது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து மீட்டெடுக்கணும். அவருக்கு புரிய வச்சு அவரை பழைய செல்வமா மாத்தணும். இப்ப கூட அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட அவரை என்னால விட்டு கொடுத்து பேச முடியல. நீ கேக்கலாம், அது என்ன காலம் முழுக்க பொண்டாட்டிங்களுக்கு கெட்டு போன புருஷனை திருத்துறதுதான் வேலையானு? வேற என்ன செய்ய முடியும்?
புருஷன் கெட்டு போயிட்டா சீப்போன்னு தூக்கி போட்டுற முடியுமா என்ன? புள்ள கெட்டு போயிட்டா எந்த தாயாவது அப்படி தூக்கி போட்டுருவாளா? இல்ல அப்பன் கெட்டு போயிட்டா எந்த மகளாவது தூக்கி போட்டுருவாளா? புருஷனை தூக்கி போடாத பொண்டாட்டியை மட்டும் ஏன் 10ஆம் பசலின்னு சொல்லணும்? ஒரே தாய் வயித்துல பிறந்தோம். ஆனா 2 பேரோட சிந்தனையும் வெவ்வேறு மாதிரி இருக்கு பாரு. மனுஷ வாழ்க்கைக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீ நம்புற உன் புருஷனை திருத்த முடியும், பழைய செல்வமா மாத்த முடியும். நீ நம்புற. உன் நம்பிக்கை பலிக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபாரின் போற வரைக்கும் நான் என் கிளாஸ்மேட் வீட்டுல தான் இருக்க போறேன். அங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போயிட்டு வரேன்க்கா. காவியா, நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. பத்திரமா போயிட்டு வா. போனதை எனக்கு ஃபோன் பண்ணு. டேய், என்னடா தங்கம், பெரியம்மா விட்டுட்டு நீ மட்டும் ஊருக்கு போறியா? என்னடா பாக்குற? என்ன பாக்குற? இந்தா. நான் வரேன்க்கா. என்னாச்சு நந்தினி உனக்கு? ஏன் இப்படி செல்வத்து மேல இவ்ளோ கோவப்படுற? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? சண்டை எதுவும் போட்டுக்கிட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. நீங்களும் செல்வமும் வந்தாதான் எனக்கு இந்த வீட்ல பேச்சு தோண. யாரும் வராத போது எவ்வளவு நேரம் தான் நான் இந்த வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியும்? ஏற்கனவே நான் வெளியில போனப்போ யாரோ என்ன பார்த்துட்டு அர்ச்சனா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அர்ச்சனா சந்தேகப்பட்டு செல்வத்துக்கிட்ட என்ன பத்தி விசாரிச்சிருக்கா. செல்வம் அங்க அர்ச்சனாவை சமாதானப்படுத்திட்டு இங்க வந்து கோவப்பட்டு சண்டை போட்டாரு. இனிமே வெளியிலே போக கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. ஏமா, செல்வம் சொல்றதும் ஒரு வகையில நியாயம் தானம்மா. நீ வெளியில போய் யார் கண்ணியாவது பட்டு அது அர்ச்சனாவுக்கு தெரிய வந்ததுன்னா பிரச்சனை தானே வரும். என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? அதுக்காக நான் காலம் முழுக்க இப்படி திருட்டுத்தனமாவே வாழணுமா? இதுக்காக நான் ஃபாரின் போகாம இங்கேயே இருக்கேன். செல்வம் சொல்ற மாதிரி நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன்னா நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அதனால இந்த விஷயத்துல செல்வம் சொல்றத நான் கேக்குற மாதிரி இல்ல. நான் வெளியில போவேன், அர்ச்சனா சம்பந்தப்பட்ட எல்லார் கண்ணிலையும் படுவேன். அன்னைக்கு சந்தேகப்பட்டு விசாரிச்ச அர்ச்சனாவுக்கு நான் வெளிநாடு போகல, இதே ஊர்ல தான் இருக்கேன்னு சொல்லாம சொல்ல போறேன். ஐயோ நந்தினி, இதனால அனாவசியமா கலகம் தான் வரும். வரட்டும். நாரதர் கலகம் நன்மையில தான் முடியுங்கிற மாதிரி என்னால உருவான கலகம் எனக்கு நல்லதுல தான் முடியும். நான் வெளிநாட்டுக்கு போகாம செல்வத்தோட பாதுகாப்புல இதே ஊர்ல தான் இருக்கேன்னு செல்வம் அவரு வாயாலேயே சொல்லுவாரு. அப்ப அர்ச்சனா பேச்சு எடுபடவே எடுபடாது. இப்ப இருட்டுல 2ஆம் பட்சமா இருக்கிறேன்னா அப்ப எல்லார் முன்னாடியும் வெளிச்சத்துக்கு வருவேன். அப்ப செல்வமே என்ன 2ஆம் பட்சமா பார்க்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அர்ச்சனாவோட இடத்துல உட்காருவேன். அர்ச்சனாவை நடுத்தெருவுல நிறுத்துவேன். நீதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் புத்திசாலிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே வரிய நந்தினி. என்ன இது? மதவிக்கு வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அண்ணனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கியா? அனுப்ப வேண்டிய அவசியம் வந்துச்சு, அதனால அனுப்பிச்சு வச்சேன். அண்ணன் யாரு, எப்படிப்பட்டவரு? தொடர்ந்து 10 வருஷமா தலைவரா இருந்திருக்காரு. அவருக்கு அசோசியேஷன் கணக்கு வழக்குல ஃப்ராடு நடந்திருக்கு, விசாரணைக்கு வரணும்னு நீ நோட்டீஸ் அனுப்பியிருக்க. தலைவர் ஆயிட்டா என்ன வேணா பண்ணுவியா நீ? ஏய், அல்ல கையா இருந்தா கையை கட்டிட்டு நிக்கணும், கை காட்டுறவனை போட்டு தள்ளணும். வாயை திறந்து பேசக்கூடாது, பேசாம நில்லு. ஏய், நானே கேக்குறேன். அசோசியேஷனோட கணக்கு வழக்குல அப்படி என்ன முறைகேடு கண்டுபிடிச்சிருக்க? சொல்லு, என்ன தப்பு நடந்திருக்கு?
நீங்க தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட லட்சங்களுக்கு கணக்கே இல்லை. மெம்பர்ஸ்க்கு நிதி உதவி கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லட்சங்களை எடுத்திருக்கீங்க. அதுக்கும் எந்த கணக்கும் இல்லை, ஆதாரமும் இல்லை. இல்லவே இல்லை. என்னுடைய எல்லா அக்கௌண்ட்ஸும் அப் டு டேட்டா இருக்கு. என்கிட்ட அதுக்கு வேண்டிய போதிய ஆதாரமும் இருக்கு. எந்த ஆதாரமும் இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அசோசியேஷன்லேருந்து பெரிய தொகை வெளியில் போன டேட்லலாம் நீங்கள் உங்கள் பேரில் சொத்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அசோசியேஷன் பணத்தை நீங்கள் உங்கள் சொந்த செலவுக்காக தப்பாக பயன்படுத்திருக்கீங்க. அநியாயம், அபாண்டம். முன்னாள் தலைவர் மேல நீ தலைவரா வந்ததும் அநியாயமா பழி போடுற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறத சரி பார்த்து நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் சொல்றாரு. நமச்சிவாயம் சார், தொடர்ந்து நீங்கள் தான் தலைவர் பதவியில் இருப்பீங்கிற நம்பிக்கையிலையும் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்திலையும் நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. சரி, முடிவா நீ என்ன சொல்ல வர செல்வம்? நான் நினச்சா இப்போவே உங்கள் மேலே சட்டப்பூர்வமாக ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்ல வரேன். ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக தலைவர் பதவியில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்களாம் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நமச்சிவாயம் சார், இன்னிலேருந்து உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். நீங்கள் அசோசியேஷன்லேருந்து ஊழல் பண்ணி எடுத்த பணம் எல்லாமே மறுபடியும் சங்கத்துக்கு வந்து சேரணும். நீங்கள் ஊழல் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 2,40,00,000 ரூபாய். அது மறுபடியும் வரணும். பணத்தை திருப்பி தராமல் நீங்கள் ஏதாவது ஃப்ராடு பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களை தேடி போலீஸ் வரும், உங்கள் கைக்கு விலங்கு வரும், மீடியாவில் உங்கள் பேர் நாறிடும். என்ன பதவி இருக்குன்னு மிரட்டுறியா நீ? என் அண்ணன் மேல கை வச்சிருவியா நீ? வச்சு பாரு, பஸ்ஸும் ஓடாது, ட்ரெயினும் ஓடாது, டோட்டல் சிட்டியா ஸ்தம்பிச்சு போயிடும். பஸ்ஸும் ட்ரெயினும் உங்கள் அப்பா விட்டு சொத்தா நீ நினச்சப்போ நிறுத்துறதுக்கு? அல்ல கைங்களா அதிகமாக பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னல. நமச்சிவாயம் சார், உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே இந்த 2,40,00,000 ரூபாய் வரணும், இல்லை போலீஸ் வரும். இதை பார் செல்வம், ஏற்கனவே எலெக்ஷன் டைம்ல நமக்குள்ள நடந்த மோதலுக்கு நீ இது வரைக்கும் பதில் சொல்லல. இப்ப மறுபடியும் நீ உரச ஆரம்பிச்சிருக்க. இதுக்கான பலனை நீ கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போற. சும்மா தேவையில்லாம இங்கே நின்று பேசிட்டு இருக்காதீங்க. 1 வாரம் டைம் இருக்குல்ல, புத்திசாலித்தனமா என்ன பண்ணுங்கிறது யோசிங்க. கிளம்புங்க. என்ன மேடம், கோயிலுக்கு போலான்னு வந்துட்டு இப்போ உள்ள போகாம ஆட்டோல உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு முக்கியமான ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா தானே பணம் வேணும்? நான் தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. உனக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன் கண்ணில் படணும், நீ என்னை பார்த்துட்டு அர்ச்சனா கிட்ட சொல்லணும். அதுக்காக தானே நீ வாரம் வர கோயிலுக்கு வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா யார் பேருக்கு? என் பேருக்கு தான் சாமி. பேர் சொல்லுங்க. நந்தினி
சிம்மராசி பூர நட்சத்திரம். நந்தினி நாமதேயஸ்ய பூர்வ பல்குனி நட்சத்திரம் சிம்மராசி. நந்தினியே தான். இவ வெளிநாட்டுல இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்ப இங்க வந்தா? நந்தினி, நந்தினி, சந்தேகமே இல்ல, நந்தினியே தான். இவ ஏன் என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா? நந்தினி இங்க இருக்கிற விஷயம் அர்ச்சனாக்காக்கு தெரியுமோ தெரியாதோ? விடக்கூடாது. இந்த விஷயத்த உடனே அர்ச்சனாக்கா கிட்ட சொல்லி ஆகணும்.